பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் விக்னேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகிற லைக் படத்தோட திரை விமர்சனம் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த படத்துல சீமான், கிருத்தி செட்டி, யோகி பாபு, எஸ்.ஜே. சூர்யா மற்ற படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் அனிருத், ஒளிப்பதிவு ரவிவர்மன். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம் 2040 நடக்கிற மாதிரியா ஒரு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சென்னை, அப்போ உள்ள ட்ரெண்டியா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இவங்க ஒரு ட்ரீமா கற்பனையில பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லாவும் இருக்கு, இப்போ உள்ள யூத்துக்கு நல்லாவும் கனெக்டும் ஆகுது. டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. இந்த படத்தோட அந்த டெக்னாலஜியை லவ்வர்ஸு எல்ஐக்கேங்கிற ஒரு ஆப்பு மூலியமா தான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதும், லவ்வை அவங்களோட லவ் சீக்வன்ஸை செக் பண்ணிக்கிறதும், அவங்களோட லவ் ஒற்றுமையை செக் பண்ணிக்கிறதும், அவங்களோட ஸ்கோர் லவ் ஸ்கோர்னு கூட சொல்லலாம், அதையும் செக் பண்ணிக்கிறதும், இப்படி அதில் பிரேக்கப் ஆகுது எல்லாமே எல்ஐக்கு மூலயமா நடக்கிற மாதிரியா காமிச்சிருக்காங்க. அந்த எல்ஐக்கு ஆப்போ நிறுவனர் எஸ்.ஜே. சூர்யா. அவர் அந்த பிஸ்னஸ் மைண்ட்ல அந்த ஆப்பை நல்லா டெவலப் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எல்ஐகே நிறுவனத்துல பிரதீப் ரங்கநாதன் ஒர்க் பண்றாரு. ஆனா அவரு மொபைலை யூஸ் பண்ணாத ஒரு பையன் 2040. ஏன்னா அவரோட அப்பா ஒரு பசுமை புரட்சி சிந்தனவாதி உள்ள ஒரு மனிதர். அவர் இந்த மொபைல்னால, சோசியல் மீடியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரியா, அதாவது குடிகாரனுக்கு வைப்பாங்களே அதே மாதிரியா ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரியா வச்சு நடத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஆப்போசிட் ஹீரோயின். அவங்க வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே மொபைலை வச்சே வளர்ந்துருக்காங்க. அவங்க ஒரு மொபைல் அடிக்ட் மாதிரியா, எல்லாமே மொபைல் மூலியமா தான் அவங்க பண்ற மாதிரியா அவங்களோட இதை காமிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த லவ் இவரு அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, லைக் அங்கிற ஆப் மூலியமா என்ன இது பண்ணு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. இவரு அதுக்கப்புறம் அந்த லைக் ஆப்பை உள்ள போனாரா, மொபைலை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரா, இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குது, இப்படி எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் என்ன நடக்குது, இதுதான் பிற்பகுதி கதை. இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களத்தை ஒரு ஃப்ரெஷ்ஷான கதைக்களம் தான் சொல்லணும். நார்மலா பழிவாங்கல், வன்முறை, கஞ்சா, போதை அப்படின்ட்டு இந்த போதை இந்த கலாச்சாரத்துல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், 2040 பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட இந்த லவ் மற்ற இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ட்ரெஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற கெஜெட்ல இருந்து எல்லாமே காமிச்சிட்டாங்க, கற்பனையில பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு கற்பனையில தான் அவர் வடிவமைச்சிருக்காரு. அதை உண்மையிலே இப்போ உள்ள யூத்துக்கு கனெக்ட் ஆகும்னு தான் சொல்லணும். அடுத்த பிளஸ் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட ஸ்கிரீன் பர்சன்ஸ், எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங். கீர்த்தி சுட்டி அவங்க கொடுத்த கேரக்டரை ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, நீட்டா பண்ணியிருக்காங்க. சீமானோட கேரக்டரும் அவருக்கு கொடுத்த அவரோட கொள்கைக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதையும் அவர் நீட்டா பண்ணியிருக்காரு. அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு தான் சொல்லணும். அங்கங்க அனிருத்தோட பிஜிஎம் படத்தை அப்படியே தூக்கி நிறுத்துன்னு தான் சொல்லணும். அது இப்போ உள்ள இந்த ஜென்சிக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. படத்துல மைனஸும் இருக்கு. செகண்ட் ஹாஃப் மேல இந்த படம் ஒரு லேக் ஆகுது. இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கருவு அமைப்பு மூலியமா மனிதர்கள் மனங்கள் அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனா எந்த டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் மனித மனங்களை மனுஷங்க தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு ஆப்போ ஒரு எந்திரமோ எதையுமே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத ஒரு கருத்தை அவரு வச்சிருக்காரு. அந்த கருத்தை இவர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போயிட்டு அதே நேர்கோட்டில் கொண்டு போய் முடிச்சிருந்தாருன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் மூவியா அமைஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இவர் வில்லன் ஹீரோவுக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் சில மோதல்கள் அப்படிங்கிற மாதிரியா காமிச்சு படத்தை கொஞ்சம் வேற ட்ராக்ல கொண்டு போன மாதிரியாவும் கொண்டு போயிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களத்தை ஒரு நேர்ல கொண்டு போகாம கொஞ்சம் அப்படி இப்படி பின்வாங்கிட்டாரோ இல்லை மாறி போயிட்டாரோ ட்ராக்குங்கிற மாதிரியா தான் தோணுது.
ஆனா இவரு இப்போ சமீப காலமா லாஸ்ட் இயரா வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வன்முறை, கஞ்சா இந்த மாதிரியா படங்களா பார்த்து சலிச்ச மக்களுக்கு இந்த வருஷத்துல இருந்தே கொஞ்சம் யூத்ஃபுல்லான ரொமான்டிக்கான ஃபன்னான மூவியா வந்துட்டு இருக்கு. அந்த வருஷத்துல இந்த படமும் சொல்லலாம். ஆனா அந்த படங்கள்ல இருந்த ஒரு வெற்றி இந்த படம் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா யூத் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இந்த புதுமையான முயற்சியை எடுத்ததுக்காக விக்னேஸ்வரனுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அதே அவர் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தை இன்னும் ஒரு ப்ரீ குட் மூவியா ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றி படமா கொடுத்து வந்திருக்கலாம்.